என்னடா வாழ்க்கை இது நமக்கு மட்டும் இப்படி இருக்குன்னு யோசிக்காதீங்க. எல்லாருக்கும் இப்படிதாங்க இருக்கு. 10th நல்ல மார்க் வாங்கினா லைஃப் செட்டில்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 12th நல்ல மார்க் வாங்கணும். 12th நல்ல மார்க் வாங்கினதோட நல்ல காலேஜா சேர்ந்துட்டா சூப்பர்னு சொல்லுவாங்க. நல்ல காலேஜும் சேர்ந்துட்டாலும் பத்தாதுங்க. நல்ல சிஜிபி எடுக்கணும். அதோட சேர்ந்து அங்கேயே பிளேஸ்மெண்ட் ஆயிட்டா சூப்பர்னு சொல்லுவாங்க. வெளியே வந்து வேலை வாங்கணும்னா கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லுவாங்க. வேலையும் வாங்கிட்டோம்னா லைஃப் செட்டில்னு சொல்லுவாங்க. வேலை வாங்கின கையோட இஎம்ஐயோ ஏதோ போட்டு ஒரு காரோ ஒரு வீடோ கட்டிட்டோம்னா லைஃப் செட்டில்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டா எப்ப கல்யாணம்னு கேட்பாங்க. சரின்னு கல்யாணத்தையும் பண்ணிட்டா 2 புள்ளைய பத்திட்டீங்கன்னா லைஃப் செட்டில்னு சொல்லுவாங்கங்க. அப்புறம் குட்டி எந்த ஸ்கூல்ல போடுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் நல்ல ஸ்கூல்ல போட்டா லைஃப் செட்டில்னு யோசிப்பான். அவங்களும் நல்லா படிக்கணுங்க. அவங்களும் 10th 12th காலேஜ் நல்ல மார்க் வாங்கி நல்ல வேலைக்கு போய் அவங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய சீரு எல்லாமே சிறப்பா செஞ்சோம்னா நல்லா அப்பா அம்மான்னு சொல்லி நல்ல பேர் 4 பேர் கொடுப்பாங்க. அதோட முடியலைங்க. அதுக்கப்புறமும் நிறைய இருக்கு. லைஃப் இப்படிதான் பேட்டர்ன்ல போயிட்டு இருக்குங்க. ஆனாலும் உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை மட்டும் பண்ணுங்க. காட்டுங்க. நல்லா சாப்பிட்டு போய் தூங்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.